தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு இந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது? மிக குளறுபடியாக இருந்தது. ஏனென்று சொன்னால் வாக்காளர் பட்டியலில் ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000 15,000 வாக்காளர்கள் விடுபட்டிருக்கின்றார்கள். இப்போ என்னுடைய தொகுதியில கோயில்பட்டி தொகுதியை எடுத்துக்கொண்டால் நான் போட்டியிடும் போது 2021 2,67,000 வாக்குகள் இருந்தது. இந்த 3 ஆண்டுகளில் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கே 2,53,000 வாக்குகள் தான், 14,000 வாக்குகள் காணவில்லை. இதே போல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 12,000 15,000 வாக்குகள் இன்னைக்கு மாயமாகியிருக்கின்றன. இது நிச்சயமாக தேர்தல் கமிஷன் இதை விளக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வாக்கு பதிவு நடந்த அன்று அவர் கொடுத்த கணிப்பு 75% 77% என்று சொன்னார்கள். மறுநாள் காலையில பார்த்தால் இரவுல ஒரு கணக்கு, மறுநாள் காலையில பார்த்தால் மாற்றி சொல்லுகின்றார்கள். எனவே தேர்தல் கமிஷனை குளறுபடியாக இருக்கின்றது. தேர்தல் கமிஷன் எதிர்காலத்தில் நிறைய வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை. எனவே தேர்தல் கமிஷன் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். என்று சொன்னால் வாக்காளர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை. அதிகமான 2 கோடி வாக்காளர்கள் தமிழகத்தில் வாக்களிக்கவில்லை. இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. எனவே தேர்தல் கமிஷன் வெளிப்போடு வருங்காலத்திலேயாவது இவற்றை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இல்ல வாக்காளர் இல்ல, அந்த சிறப்பு முகாமிலே கோரிக்கை வைத்தவர்களுடைய பெயர் கூட இணைக்கப்படவில்லை. அவர் என்ன சொல்றாங்க, வாக்காளர்களே நாங்கள் அந்த உரிய படிவத்தை நாங்கள் பூர்த்தி செய்து கொடுத்தோம், கொடுத்த பிறகும் வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லாததால் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கின்றது சொல்லி விடுபட்ட வாக்காளர்கள்லாம் நாங்கள் சொல்லவில்லை, விடுபட்ட வாக்காளர்களே அந்த குறையை சொல்கின்றார்கள். வாக்காளர் முகாம் நீங்க சொல்ல போல பயிற்சி முகாமில் கொடுத்தவர்களுடைய வாக்கு கூட அவர் இதை யார் சரி செய்ய வேண்டும்? இதை தேர்தல் கமிஷன் தான் சரி செய்ய வேண்டும்.